ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். 1 பேதுரு 2:23. அன்புக்குரியவர்களே, உங்களை தேவனிடமே மௌனமாய் ஒப்புவிக்க பழகுங்கள். மோசேயிடம் காண்கின்ற நேர்த்தியான விஷயம், அவரை பற்றி அவதூறு பேசி அவரை எதிர்த்த போதும், வேறொரு தலைவனை ஏற்படுத்துவோம் என்று சொன்ன போதும், மூப்பர்கள் 250 பேர் சேர்ந்து எதிர்த்த போதும் மோசே முகங்குப்புற விழுந்து மௌனமாயிருந்தார். அவன் தனக்காக நியாயம் பேசவும் இல்லை, தன் அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சி எடுக்கவும் இல்லை. சொந்த சகோதரியும் சகோதரனும் அவனுக்கு புறம்பே குறை பேசிய போதும், தேவன் தீர்ப்பு செய்ய எத்தனித்த போதும் முகங்குப்புற விழுந்து அவர்களுக்கு இறங்கும்படியாய் கர்த்தரிடம் மன்றாடினான். அவன் மிகவும் தாழ்மையான மனிதனாய் இருந்தான். எவ்விதத்திலும் தனக்காக வாதாடாமலும் தனது நிலைமைக்காக போராடாமலும் நாவடக்கி இருப்போர் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே தனது ஊழியக்காரர்களுக்காக வழக்காடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் எவ்விதமான சூழலிலும் நாம் நமது கரங்களில் பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளாமல் தேவனிடமே விட்டு விடுவது சால சிறந்தது. நீதியாக நியாயத்திற்கும் நமது ஆண்டவரிடம் நமது காரியத்தை ஒப்பு கொடுத்து விடுவதுதான் நமது ஒரே வேலை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் நீதியும் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, மனம் பதறி பேசி எங்கள் வாழ்க்கையை நினைத்து மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் மௌனமாய் அமைதியாய் இருக்கத்தக்கதான நீடிய பொறுமை உள்ளவர்களாய் வாழவும், நாங்களே எங்கள் பிரச்சனைகளையும் எங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகளையும் மௌனமாய் நம்பிக்கையோடு உம்மிடம் ஒப்படைத்து நலமானவைகளை நன்மையானவைகளை பெற்று அனுபவிக்க வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தில் பின்வாங்கி போகாதபடி உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் சமாதானத்தை கெடுக்கிற சுகவீனம், பலவீனம், மனக்குழப்பங்கள், சண்டைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு உம்முடைய ஆசீர்வாதமான சமாதானத்தையும் பாதுகாப்பையும் எங்கள் வாழ்வில் அனுபவிக்க இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், சுகவீனம் மற்றும் சரீர பிரச்சனைகளோடு வாழுகிறவர்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளவும், பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படவும், தேவ பக்தியில் வளரவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், கடன் பிரச்சனைகள் மாறவும், பேறு காலத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், பிள்ளை செல்வத்துக்காக காத்திருப்போர் சந்ததி விளங்கத்தக்கதாக புத்திர பாக்கியம் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய தடைகள் அகலவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.